ஆஸ் அ ஷெஃப் வந்து எவ்ரி டே இஸ் ஸ்ட்ரகிள். எவ்ரி டே ஒரு புது சேலஞ்ச் வரும். ஸோ ஒரு டைம்ஸ் பல்க் குக்கிங் போயிருக்கோம். ஒரு 2000 3000 பேக்ஸ் பார்ட்டிக்கு ம். போயிருக்கோம். அன்னைக்கு வந்து இண்டென்ட் என்னோட வேலை. நான் அன்னைக்கு உப்பு மறந்திருக்கேன். ஓகே. அதுக்கு தேவையான அடி வாங்கியிருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ். ஐ மீன் கான்ஸ்டன்ட்லி ஏதாவது ஒன்று ரீஇன்வென்ட் ஆகிட்டே இருக்கும். அது ம். வந்து ஹியூமன் இருந்து அப்படி வந்து அதனால வந்து ஒரு டிஷ் கிரியேட் ஆகி வெளில வரும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு 100 150 கேஜிஸ் கிரேவி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கோல்ட் ரூம்ல இருந்து எடுத்து வண்டியில லோட் பண்ணுச்சு. கீழே வந்து கொட்டிடுச்சு. ஓகே. ஓகே. இப்போ இருக்கிறது அங்க ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் இருக்கு. அந்த ம். ஃபங்க்ஷன் ரன் பண்ணா அதுக்குள்ள இந்த கிரேவி வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, வந்து அடிச்சு சின்ன சின்ன அடுப்பா வந்து ஒரு 10 அடுப்புல போட்டு சின்ன சின்ன பேட்சா சேர்த்து குக் பண்ணி, அத எடுத்து சேர்த்து வச்சு அந்த 3 ஹவர்ல கொண்டு போய் சேர்த்து இது பண்ணியிருக்கோம். அந்த மாரியும் நடந்திருக்கு. ஒரு 35,000 பேருக்கு வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு பேக்கிங் பிரெட் எல்லாம் வந்து தேவை. 35,000 பேக்ஸ் ஆர்டர் வந்தாச்சு. ஓகே. 2 நாள் தான் இருக்கு. ம். ஸோ பெங்களூர் பேக்கரியில இருந்த பன்ஸு, அதுக்கப்புறம் பாம்பே பேக்கரியில இருந்த பேட்டீஸ், ஹைதராபாத்ல இருந்த சாஸ் அந்த மாரி வந்து ஒவ்வொரு ஊர்ல பேக்கரியில ஸ்டேட்ல இருந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ளைட்ல போட்டு கொண்டு வந்து அசெம்பிள் பண்ணி எடுத்து அந்த மாரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ சேலஞ்சஸ் இல்லாம போர் அடிக்கும். சூப்பரா சேலஞ்ச் சொன்னீங்க. வேணும். யா.